மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இந்த கோவை சூலூர் மாணவி கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கைது செய்யப்பட்ட கார்த்தி வந்து இன்று சிறையில் தாக்கப்பட்டாருங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதை பற்றிய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஆக்சுவலாக கோவை சூலூர் பகுதியில் ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா A1 and A2 கார்த்திக் அண்ட் மோகன்ராஜ் அப்படிங்கிற இரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்த்திங்கிற ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணும் போதே இந்த மாதிரி பிடிக்க போகும்போது தப்பிச்சு போகும்போது காவல்துறையினர் பிடிக்கும் போது அந்த மாதிரி கை கால் உடஞ்சதா ஒரு தகவல் வந்தது. அது நிமித்தமா மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வந்தாரு. அப்புறம் இப்பதான் ரீசெண்டா சிறைக்குள்ள விட்டுருக்காங்க. விட்ட இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேள்விப்படுறோம். பொதுவா இந்த சிறையை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட சவுத் சைட்ல அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குவாரண்டைன் வந்து கேஸ்ட் ரீதியா பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து கேஸ்ட் பிரச்சனை பயங்கரமா இருக்கும் நம்ம சவுத் சைட்லாம். அதனால கைதிகளுக்கு இடையே தகராறு வந்துரும், நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஜாதி ரீதியா அந்த குவாரண்டைன் இருக்கும். அந்தந்த ஜாதிக்கு உட்பட்ட விசாரணை கைதிகளை வந்து அந்தந்த குவாரண்டைன்ல அடைச்சிருப்பாங்க. வார வாரம் அவங்களுக்கு வந்து படம் பார்க்கும் போதுதான் எல்லா பிரிவினரையும் ஒரே மாதிரி, அதுவுமே ஒவ்வொரு இதாதான் செக்ஷனா தான் உட்கார வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கண்காணிப்பு அதுல இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வருது. இதுல பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் சிறையை பொறுத்தவரை எல்லாரையுமே நல்லா மிங்கிள் பண்ணி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. கேஸ்ட் ரீதியால அவங்க வந்து பிரிக்கல, எல்லா கைதிகளையுமே ஒரே மாதிரி தான். அது மட்டும் இல்ல, இதுல வந்து தண்டனை கைதிகள் வேற விசாரணை கைதிகள் வேறன்னு தனியா தான் அடைச்சிருப்பாங்க. இவர் வந்து இந்த கார்த்திக் வந்து இப்ப வந்து விசாரணை கைதியில இருக்கான். அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்தவரை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல வந்து அந்த கேஸ்ட் வைஸ் பிரிவினை கிடையாது. எல்லா கைதிகளையும் பலதரப்பட்ட கைதிகளை வந்து ஒரே இடத்துலதான் இது பண்ணுவாங்க, விசாரணை கைதிகளை. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன மேபி நடந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட அசம்ஷன். ப்ராப்பரா அங்க வந்து நம்ம உள்ள போய் விசாரிச்சாதான் தெரியும். இப்போ உள்ள தகவலின் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வொகேட்டா நான் சொல்றேன் என்ன நடந்திருக்கலாம் மேபி அப்படி. ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ தெரிஞ்சவரை வந்து ஆக்சுவலா இப்போ நம்மளோட கைதிகளை பொறுத்தவரை சூழ்நிலை கைதிகள்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க. அதாவது திட்டமிட்டு இந்த மாதிரி கொலை பண்ணவங்க, களவு பண்ணவங்க, பாலியல் வன்புணர்வு. அது கைதிகளை பொறுத்தவரை அதுல வந்து நிறைய பிரிவினை இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சூழ்நிலை கைதிகள் இருக்காங்க, அந்த திட்டமிட்டு கொலை படுகொலை, அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ராபரி தப்பு, அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உள்ள போயிருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே இப்போ சூழ்நிலை கைதிகள்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ ஒருத்தங்களோட ஒய்ஃப் வந்து ஓடி போயிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு இதுல போய் அந்த இன்னொருத்தரை தாக்கி உள்ள வந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. இல்லைன்னா தன்னோட தங்கச்சிய ஒருத்தன் வந்து தப்பா போட்டோ எடுத்துட்டான், வீடியோ எடுத்துட்டான்னு சொல்லி அடிதடியாகி இல்ல கொலை கேஸ் கூட அந்த மாதிரி அண்ணன்களும் உள்ள இருப்பாங்க. இல்ல பெத்த பிள்ளைய அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை எவனோ பண்ணிட்டான், சோ அவனை நான் வெட்டினேன் வச்சேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரத்த பாசத்துல கொலை பண்ணி தன்னோட மக்களுக்காக இல்ல ஊர் மக்களுக்காக அந்த மாதிரி ஆட்கள் கொலை கேஸ்ல கூட நிறைய ஆட்கள் திறக்கும். சோ அந்த மாதிரி இப்ப அவங்கள பொறுத்தவரை அவங்களோட மனசாட்சிக்கு அவங்க உண்மையாதான் இருக்காங்க, நல்லதுதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சட்டத்தோட பார்வையில எல்லாருமே கைதிகள் தான். அதாவது ஒருத்தவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கோ மத்தவங்களை வந்து அச்சுறுத்துறதுக்கோ பனிஷ் பண்றதுக்கோ யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. சட்டம் தான் அதுக்கு வந்து தக்க தண்டனை கொடுக்கும். ஆனா அவங்களோட பார்வையில நம்ம வந்து நமக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்மளோட பிள்ளைக்கு பண்ணிட்டாங்க, நம்மளோட மனைவிக்கு பண்ணிட்டாங்க, நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி சொத்து பிரச்சனையில ஒருத்தனை வெட்டி, அதாவது சிலவங்க நியாயத்துக்காண்டியே போரிட்டு இந்த மாதிரி பயங்கரமா வெட்டு குத்துலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, பார்த்திருக்கோம். சோ இதுல வந்து சூழ்நிலை கைதினா அந்த மாதிரி ஆட்களை பிரிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள போயிட்டு ஏதாவது பேச்சுவார்த்தை தகராறு வரும்போது இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது இது வந்து காமனா உள்ள ஒரு பிரச்சனை தான். ஆனா இதுல என்ன ஒரு பக்கமும் நம்ம யோசிக்கணும் என்ன அப்படின்னா, இந்த ஆளு வேணும்னே வம்பழுத்து எதுவும் அடிதடி மாதிரி பண்ணானா, ஏன்னா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொகுசு காணணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வேணும்னே வாயை விட்டு வம்பழுத்து இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஷோ காமிச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கானா, அதையும் கொஞ்சம் நம்ம விசாரிக்கணும். மேடம், ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கை கால் உடஞ்சுதான் போய் இருக்கிறான் அந்த கைதி. இப்போ அவன் அங்க போய் படுத்திருக்கதான் செஞ்சிருக்கணும். இவன் வம்புழுக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருந்திருக்கு? இவன் இருக்குங்க வம்பளுக்கணும், வம்ப அவனை தேடி வரும். சும்மா விடுமா கர்மா? அதாவது பலதரப்பட்ட மக்கள் உள்ள இருப்பாங்க. ஜெயில் வாழ்க்கைனா சும்மா நினைச்சிங்களா என்ன? சோ என்ன சொல்ல, யோசிக்கவே முடியாத அக்யூஸ்டுகள்லாம் உள்ள இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட பார்வைக்கு என்ன, இவன் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி, சோ அதுக்கேத்தாப்புலதான் இவனை ட்ரீட் பண்ணுவாங்க. இவனுக்கு என்ன ராஜ மரியாதையா கொடுப்பாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களோட பார்வைக்கு இவன் வந்து ஒரு நரமா தான் தெரியுவான். பாரு, சின்ன பிள்ளைய போய் பாலியல் வன்புணர்வு பண்ணி கொண்டிருக்கான் பாரு, அந்த மாதிரிதான் அவங்களோட பார்வைக்குலாம் தெரியும். இந்த பெரிய பெரிய கேஸ்ல எல்லாம் உள்ள போனவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். சோ அதனால எல்லாரோட பார்வையும் ஒண்ணு போல இருக்காதுல்ல. அவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பேசி எடுத்து தகராறு வந்து அந்த மாதிரி கூட பிரச்சனைகள் வந்திருக்கலாம்.
இதுல பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ரவுடிகள் தாதாகள்லாம் உள்ள இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, ஏதாவது ஒரு சமுதாயத்துக்காக போரிட்டவங்க இல்ல நியாயத்துக்காண்டி அப்படி இப்படின்னு அடிதடி வெட்டு குத்தின்னு நிறைய விஷயங்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாருங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் மாட்டிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு உள்ள போயிருக்க மாட்டாங்க அவங்களோட கேஸ் ஹிஸ்டரியில. சோ அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் இவனை பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கோவம் தானே வரும். சோ அந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் ஆயிருக்கலாம் இவனை பார்த்த உடனே. இவன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற ஒரு பட்சத்துல போட்டு அடின்னு அடி நொறுக்கிருக்கலாம். அவங்க பண்ணதும் தப்புதான், அவங்களெல்லாம் நம்ம வந்து கரெக்ட்லாம் சொல்ல முடியாது. ஆனா என்ன பண்ண, அவன் விதி அவ்வளவுதான். சொல்ல வெளியில இருந்தா ஊர் மக்கள்கிட்ட அடி வாங்கி செத்து போயிடுவான், உள்ள இருந்தா சக கைதிகள் போட்டு குமுறி இருக்காங்க. இதான் விஷயம். இது வந்து இப்போ ஒரு நியூ ஸ்டூடெண்ட் கதை தான். இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல ஹாஸ்டல்ல எல்லாம் எப்படி ஒரு புதுசா ஒருத்தன் வரும்போது அவன் கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட் இப்படி மறந்து பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தானே பேசி இது பண்ணுவாங்க. அதனால இப்ப கார்த்தி வந்து கைதான நாளையில இருந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்காப்ல. இப்ப ரீசெண்டா தான் சிறைக்கு போனனால அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு சக கைதிகளுக்குள்ள. இப்போ இவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இன்னும் இவன் கூட மாட்டினானே ஒருத்தன் பேர் மேடம், அவன் பேர் மோகன்ராஜா. மோகன்ராஜ் அவனுடைய நிலைமை என்ன மேடம் ஆச்சு? இவனுக்கே இந்த நிலைமைனா அவன் நிலைமைலாம் நம்ம கையில இல்ல. பாப்போம். ஆக்சுவலா இப்போ இந்த இன்சிடென்ட் வந்துருச்சுல, இனி அவனையும் தனி இதுலதான் போடுவாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூ. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அதெல்லாம் பார்த்துதான் ஃபர்ஸ்டே வச்சிருப்பாங்க. பட் ஏதோ ஒரு இதுல இதா இருக்கு இந்த பிரச்சனை. ஆனா இந்த அளவுக்கு வந்துருச்சுல, இனி இவனையும் A1ஐயும் A2ஐயும் கொஞ்சம் தனியா பிரிச்சுதான் வைப்பாங்க. சக கைதிகள் கூட வைக்க மாட்டாங்க, விசாரணை கைதிகள் கூட. தாக்குற அளவுக்கு பெரிய அளவு ஆயுதங்கள்லாம் அங்க எந்த அளவுக்கு ஜெயில வாய்ப்புகள் இருக்கு? எங்க ஆயுதங்கள்லாம் சொல்ல போனா ஜெயில எல்லாம் அப்படி உள்ள வைக்க மாட்டாங்க. சிறைவாசல்ல ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா என்ன, அந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல, நம்ம கையில கிடைக்கிறதே ஆயுதம், அந்த மாதிரி அவங்களோட யூஸ் பண்ற அவங்க தட்டு, அந்த ஸ்பூனு, அதெல்லாம் வச்சுதான் தாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அது மட்டும் இல்ல, கல்லு கம்பு அதெல்லாம் அந்த சுத்தி இருக்கும்ல, கூர்மையான ஆயுதங்கள் எதுவும் வைக்க மாட்டாங்க கைதிகளோட பார்வைக்கு. அவ்வளவு தூரம் நல்ல ஒரு ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஜெயில. ஆனா அதையும் மீறி இந்த மாதிரி நம்ம அவங்க யூஸ் பண்ற தட்டு அதெல்லாம் அதையும் எப்படி தடுக்க முடியும்? சோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தாக்கியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. இப்போ சவுத் சைடும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பாத்தீங்க அப்படின்னா ஏதோ கைதிகளுக்குள்ள தகராறு வந்து அவங்களோட ஆயுதமா அந்த பிளேட்டு, கையில கிடைச்ச கல்லு, அந்த மாதிரி சொல்றாங்க. தாக்குறவனுக்கு எது கிடைச்சாலும் தாக்குறது தானே, அதுதான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பாங்க, அந்த மாதிரி இவனை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதனால அவனுக்கு எதனாலும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு காவல்துறையினர் வந்து கொஞ்சம் கண்காணிப்புல அதிகமா ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேஸ்ல. ஓகே மேடம், இதுவரை பயனுள்ள தகவல் பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.